வணக்கம் தலைமைகளே. தொடர்ச்சியாக இந்த ஏழைகளுக்கான சொர்க்கம் என்று சொல்லலாம் நீட் தேர்வுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக திட்டமிட்டு மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டு இந்த நீட் தேர்வு மிகப்பெரிய ஏழைகளுக்கு தீமையானது என்று கல்வி தந்தைகள், கோடீஸ்வர கல்வி தந்தைகள் மற்றும் அந்த நிறுவனங்களை நடத்தும் அரசியல்வாதிகளால், தனியார் மருத்துவமனை நடத்தும் அரசியல்வாதிகளால் திட்டமிட்டு பரப்பப்பட்டே வருகிறது. அதில் ஒன்றுதான் நீட் தற்கொலைகளை பூதாகரப்படுத்தி பெரிய அளவில் மாணவர்களையும் மக்களையும் அச்ச உணர்வுக்கு கொண்டு செல்வது. இந்த நீட் தற்கொலைகளை மட்டும் இதையொட்டிய ஆய்வுகளை பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே நமக்கு 100% புரியும். எல்லாவற்றையுமே அரசியலாக்கி கொண்டே இருக்கக்கூடாது. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி காலத்தில், அதே போல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில். ஆனால் ஒரு அசிங்கமான அரசியலாக அதை எதிர்த்து தொடர்ச்சியாக இந்த ராகுல் காந்தி கைப்புலத்தனமாக பேசிக்கொண்டு செயல்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதோட புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம் இந்த கோடீஸ்வர அரசியல்வாதிகளால், கல்வி தந்தைகளால் சொல்லி புரியும். நீட்டுக்கான தற்கொலைக்கான ஆதாரப்பூர்வ தகவலை அரசு தரல. ஆனால் ஒரு வருடத்திற்கு கண்டிப்பாக நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட தற்கொலைகள் 100 மாணவியர்கள் ஒரு வருடத்திற்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் 2024 13,000 மாணவியர் மொத்தமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இந்தியாவில். 13,000 எங்க இருக்கு, 100 எங்க இருக்கு? உண்மையாவே இந்த ஒப்பீடு செய்ய முடியாத புள்ளி விவரம் இது. அதில் மாணவியர் தற்கொலை என்று வந்தால் பெற்றோருக்கு தான் மிகப்பெரிய பங்கு. அவங்க தான் மிகப்பெரிய அழுத்தத்தை அந்த மாணவியர் மேலே கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 2,000 பேர் மாணவியர் தேர்வில் தோற்றுவிட்டோம் என்று இந்தியா முழுவதும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வருடம் 2014 மொத்தமாக தேர்வில் தோற்றுவிட்டோம் மற்றும் பல காரணங்களுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட மாணவியர் 13,000 பேர். 2014 இருந்து 2024 வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் 1,23,000 மாணவியர் இந்தியாவில் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக 13,000 மாணவியர் தற்கொலை பண்றாங்க. அதை பற்றி ஒரு துளி செய்தி கூட உங்களுக்கு வந்திருக்காது. 13,000 பேர் தற்கொலை பண்றது மிகப்பெரிய விஷயம். இது ஒரு நம்முடைய தோல்வியை, அரசியலின் தோல்வியை, பெற்றோர்களின் தோல்வியை இவ்வளவு கோழைகளாக இந்த மாணவ செல்வங்களை நாம் வளர்த்து விட்டோம் என்று காட்டும். ஆனால் திட்டமிட்டு அரசியல்வாதிகள் இதை பற்றி வாயவே திறக்கிறதில்ல. அதை தாண்டி வருடம் 100 பேர் தற்கொலை செய்யும் நீட் தேர்வுக்காக மிகப்பெரிய அளவு பிரச்சாரம் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு மக்கள் மனதில் நீட்டினால் மட்டுமே தற்கொலை நடக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஈவு இரக்கமின்றி பரப்பப்படுது. தற்கொலை என்பது பல்வேறு தரப்பில் இருக்கு. இதை தாண்டி பேச வேண்டியது இருக்கு. சமீபத்தில் ஒரு மாநிலத்தில், வடக்கு மாநிலத்தில் காவல்துறை டிஜிபி, அதாவது காவல்துறையுடைய முதன்மை தலைவர், அவருக்கு மேல யாருமே இல்லை, அவர் கீழே அத்தனை அந்த மாநில காவல்துறையே வருது. அவர் பணியில் இருக்கும்போது அவருடைய அலுவலகத்தில் உள்ள குளியலில் போய் தூக்கு போட்டு மரணம் அடைஞ்சார். இந்த மாணவியை தாண்டி காவல்துறையில் அநேக தற்கொலைகள் நடக்குது. அதை பற்றிய புள்ளிவிவரம் நமக்கு வரதில்லை. அதை தாண்டி அதை விட பிரம்மாண்டமாக கடன் தொல்லையால் குடும்பத்தோடு தற்கொலை செய்வது, அதாவது மனைவியையும் பிள்ளைகளையும் கொலை செய்துவிட்டு தகப்பன் தற்கொலை செய்து கொள்வது. இந்த எண்ணிக்கையை எடுத்தால் எங்கேயோ போயிடும். ஆனால் இதையெல்லாம் பேச வேண்டியது இதுதான். இப்போ பணிகளிலேயே மிக ஸ்திரமானவர்கள், ஒரு தைரியசாலிகள் என்று சொல்ல போனால் காவல்துறையினர் தான். இராணுவத்திற்கு அடுத்து காவல்துறையினர் சொல்லலாம். ஆனால் காவல்துறையிலேயே எண்ணற்ற தற்கொலை இருக்கு. அதை தாண்டி குடும்பங்களில் ஒரு கடன் பிரச்சனை, நாளை அதை தீர்த்து விடலாம்.
கடன்கிறது அதுதான். நாளை அதை வந்து தீர்த்துக்கிட்டு அவருடைய வாழ்க்கை கடனற்ற சொர்க்கபுரி வாழ்க்கைக்கு போகலாம். ஆனால் குடும்பமாக சாகிறார்கள். சமீபத்தில் செய்தியில் வந்து மகளை சுத்தியல் அடித்து தலையில் அடித்து கொன்றுவிட்டு அந்த தந்தை தற்கொலை செய்து கொண்டார். எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்தால் அந்த ஒரு பாவ காரியத்தை அவர் செய்திருப்பான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனால் இதையெல்லாம் பேசாத ஊடகங்கள், இதையெல்லாம் பேசாத அலசாத அரசியல் கட்சிகள் இந்த நீட்டுடைய வருட 100 பேர் தற்கொலை செய்து கொள்வதுதான் பூதாகரமாக பேசுகிறாங்க. அதுவுமே தடுக்க வேண்டியதுதான். அதுக்குமே காரணம் நீட்டு தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை அந்த பெற்றோர் கொடுக்கும் விளைவு. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீட் தேர்வுக்கு வந்த மாணவி அல்லது மாணவன் 1 நிமிடம் தாமதமாக வந்ததால் அந்த வாயில் கதவு பூட்டப்பட்டது. அங்கே நின்று கதறி அழுகும் மாணவியரை பாருங்கள் சொல்லி தொடர்ச்சியாக தொலைக்காட்சிகளில் செய்திகளில் நீங்கள் பார்ப்பீங்க. மிகப்பெரிய ஒரு எரிச்சல் தோற்றம் நீட்டுக்கு மேலே வரும். இந்த தேர்வை சில மாதங்கள் பல மாதங்கள் முன்பே அறிவிச்சிருவாங்க. அப்போ தேர்வு நடக்கிற இடத்துக்கு ஒரு 2 மணி நேரம் முன்ன வர முடியாதா? ஒரு வருடம் முழுவதும் தயாராகிறாங்க. ஒரு நாள் முன்னமே வரலாமே, என்ன தப்பு இருக்கு? ஏன் ஒரு 2 மணி நேரம் முன்ன வந்து நிற்க முடியாதா? எப்பொழுது பார்த்தாலும் இதே மாணவியர் பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். வாயில் கதை பூட்டிட்டாங்கன்னு சொல்லி கதறி காலில் விழுந்து அழுகும் கோழைகளான மாணவியர் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நிச்சயமாக தப்பு. இதெல்லாம் அவங்க தான் திருத்திருக்கணும். வருஷத்துக்கு முன்னாலே சொல்றாங்க நீட் தேர்வு இந்த தேதியில இங்க நடக்குதுங்கிறாங்க. சில மணி நேரம் முன்பு வந்து சந்தோஷமாக பெற்றோரிடம் பேசிவிட்டு நன்றாக காலை சிற்றுண்டிகள் தேநீர்கள் குடித்து விட்டு தெம்பா உள்ள போலாம். அதெல்லாம் விட்டுக்கிட்டு அவர்கள் பண்ணும் தப்ப ஏதோ நீட் தேர்வு தான் தப்பு என்பது போல இந்த பத்திரிகை உலகங்கள் காட்டுவது மிகப்பெரிய இது ஒரு துரோகம் தான் சொல்லணும். ஏழை மாணவி மீது நடத்தப்படும் திட்டமிட்ட துரோகம் என்று தான் பதிவு செய்யணும். அதையும் தாண்டி நீட் தேர்வு அறைக்குள்ள போகும்போது ட்ரெஸ் கோடுன்னு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் தான் உங்க கையில வைக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோடு இருக்கு. அதை விட்டுக்கிட்டு தேவையற்ற ஆடைகளை தேவையற்ற பொருட்களை தங்களோடு கொண்டு வந்து விட்டு அதுக்கு அழுது ஒப்பாரி வைப்பது, அதை மட்டும் இதை இந்த பத்திரிகை உலகம் ஒளிபரப்புவது. அவர்களை தாண்டி பல ஆயிரம் மாணவியர்கள் சந்தோஷத்தோடு நீட் எழுதியிருக்காங்க. அதை பற்றி எவனுமே பேசுறதில்ல. என்ன பிரச்சனை? ஒருத்தருக்கு ஏற்படும் பிரச்சனை, ஒரு சிலருக்கு ஏற்படும் பிரச்சனை மட்டும் எதிர்மறையாக பேசி நம்ம மக்களுடைய கருத்தில் நீட்டுக்கு எதிராக போராடும் சூழலை இந்த பொறுக்கி கல்வி தந்தைகள் உருவாக்குறாங்கன்னா பார்க்கணும். அதையும் தாண்டி இன்னொரு புரிதல் வேண்டும். நம்முடைய இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டால் ஒரு வருஷத்துக்கு MBBS சீட், இந்த MBBS தான் மிகப்பெரிய பிரச்சனையாக ஆயிட்டு இருக்குது. 136,939 இருக்கைகள் தான் இருக்கு MBBS படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு. அரசு மருத்துவக் கல்லூரிகள் தான் இதில் மிகப்பெரிய வாஞ்சையாக மாணவர்கள் போவாங்க. 441 அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. 63,296 பேர் படிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கான இருக்கைகள் அங்க இருக்கு. தனியார்ல 382 தனியார் கல்லூரிகள் இருக்கு. 73,643 பேருக்கான இருக்கைகள் இருக்கு. மொத்தத்தில் 1,36,939 இருக்கைகள் ஒரு வருஷத்துக்கு இருக்கு. ஆனா நீட்டில் எழுத வருபவர்களுடைய எண்ணிக்கை 2024 20,36,316 பேர் அப்பீரன்ஸ் ஆயிருக்காங்க, வந்திருக்காங்க. 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. 1 லட்சம் பேருக்கு தான் இருக்கை இருக்கு. மீதம் 19 லட்சம் பேருக்கு இடம் கிடைக்காது. அதை புரிந்து கொண்டுதான் வர வேண்டும். நீட் ஒன்றுதான் வாழ்க்கை என்றல்ல, நீட்டை தாண்டி பிரம்மாண்டமாக ஜொலிக்கும் வாழ்க்கை முறைகள், பணம் சம்பாதிக்கும் வாழ்க்கை முறைகள், புகழை சேர்க்கும் வாழ்க்கை முறைகள் எண்ணற்றது கொட்டி கிடக்குது இந்தியாவில். அதெல்லாம் விட்டுக்கிட்டு அடிப்படையில் 20 பேர்ல ஒருத்தர் மருத்துவர் ஆகலாம் அங்கே தேர்வு எழுதுபவர்ல, 19 பேர் வேற ஏதாவது பண்ணிக்கு தான் போகணும். அந்த ஆயத்தத்தோடு வர தெரியணும். அதை விட்டுட்டு வர்றவங்க பூராமே மருத்துவரே ஆயிரணும், MBBS குள்ள போலனா
தற்கொலை செய்யப்படும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பது, கதறி எழுவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். இதுக்கு காரணம் திட்டமிட்டு இந்த மருத்துவர்களை மிகப்பெரிய அளவு போற்றி பாடும் பத்திரிகைகள் அல்லது மக்கள்னு சொன்னோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கார்கள், செகண்ட் ஹேண்ட் கார் வியாபாரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்ட் சொல்லுவார், இது டாக்டர் ஓட்டின கார் அப்படிம்பாரு. டாக்டர் ஓட்டினா என்னது? அதுமே இன்னொன்று சொல்லுவாங்க, பெண் டாக்டர் ஓட்டினாருங்க இந்த கார் அப்படிம்பாங்க. பெண் டாக்டர் ஓட்டினா என்ன? ஒரு ஓட்ட தெரிந்த, நன்கு ஓட்ட தெரிந்த திறமைசாலியால் ஓட்டப்படும் கார் மட்டுமே நன்றாக இருக்குமே ஒழிய டாக்டர் ஓட்டிய கார், பெண் டாக்டர் ஓட்டிய கார் நன்றாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய கார்கள் வியாபாரம் செய்யும் நிறுவனங்கள் அந்த கார்களில் டாக்டருக்குடைய அடையாளத்தை வைத்து அந்த காரை மார்க்கெட்டில் விலையேற்றுவது. ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு கொடுக்கும் மதிப்பை தான் டாக்டர் கொடுக்கணும். அதை தாண்டி திட்டமிட்டு இப்படி செய்வது. டாக்டர் அவர் சம்பந்தப்பட்ட துறையில புகழலாம். இந்த டாக்டர் ஊசி போட்டா வலிக்காம ஊசி போடுவாரு, இந்த டாக்டர் மிக குறைவான மருந்துகளை எழுதி தருவார். அப்படி அவர் சம்பந்தப்பட்ட துறையில புகழலாமே ஒழிய அதை தாண்டி எல்லாவற்றிலும் டாக்டரை புகழ வேண்டிய அவசியமே கிடையாது. டாக்டர் மாப்பிள்ளை அப்படிம்பாங்க. முதல்லாம் பார்க்கும்போது டாக்டர் மாப்பிள்ளை எங்களுக்கு வேணும் அப்படிம்பாங்க. இப்படி தேவையற்ற முறையில் இந்த டாக்டர்களை புகழ்ந்து பாடுவது. இந்த டாக்டரை தாண்டி சராசரி நபர்கள் அவர்களை தாண்டி கோடி மடங்கு புகழ் பெறுவது, கோடி மடங்கு பணம் சம்பாதிப்பது இந்தியாவில் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த கல்வி தந்தைகளின் திட்டமிட்ட சதிதான் இந்த டாக்டர்களை அளவுக்கு அதிகமாக புகழ் பாட நம்மை வைப்பது. நல்லா உற்று நோக்கினோம் என்றால் இந்த கல்வி தந்தைகள், இந்த மருத்துவ தந்தைகள், அரசியல் தந்தைகள், பத்திரிகை உலக தந்தைகள், இவனுக்கு எல்லாமே ஒரே புள்ளியில தான் இடைவானுங்க. இவனுக்கு எல்லாமே மாபெரும் கோடீஸ்வரர்கள். இவர்கள் எல்லாமே ஒரே புள்ளியில் இருப்பாங்க. இந்த எளிய மக்களை சுரண்டி தின்று தின்று பன்றிகளை போல கொளுத்துமே இவங்களுக்கு அந்த வெறி அடங்கலங்கிறது தான் மிகப்பெரிய ஆத்திரம். ஒரு தலைமுறைக்கு சம்பாரி, 2 தலைமுறைக்கு சம்பாரி, 3 தலைமுறைக்கு சம்பாரி, அதை விட்டுக்கிட்டு ஒரு தன்னம்பிக்கை அற்ற கோலை பிண்டங்களை போல பல தலைமுறைக்கு சேர்த்துக்கிட்டு கிடப்பானுங்க. அவனுக்கு முன்னால ஒரு சராசரி ஏழை, ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் தன்னம்பிக்கையோடு அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற அளவு சம்பாதித்துக் கொண்டிருப்பார், போராடி கொண்டிருப்பார். அதை விட்டுக்கிட்டு ஒரு அழுக்கு நிறைந்த பிண்டங்களை போல பல தலைமுறைக்கு சேர்த்துமே இவனுக்கு அந்த வெறி அடங்கலை அப்படிங்கிறது, அந்த அரிப்பு அடங்கலைங்கிறது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அன்றைக்கு இந்த MBBS என்பது கோடீஸ்வரன் படித்த படிப்பு. நான் என்னுடைய அனுபவத்திலே பேசுகிறேன். எனக்கு பத்திரிகை படித்தது நான் பேசணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கு ஏழைகளுக்கு எட்டாத கனி, 100% ஏழைகளுக்கு எட்டாத கனி MBBS தான். ஒன்று கோடீஸ்வரனாக இருக்கணும், இல்லை அவங்க அப்பா அம்மா டாக்டராக இருக்கணும். இப்படி வாழையாக வந்திருப்பானுங்க. அப்படிதான் டாக்டர் என்ற படிப்பரிசு. இன்னைக்கு இந்த நீட் வந்த பிறகுதான் ஏழைகளுக்கு எட்டும் கனியாக இந்த மருத்துவ படிப்பு மாறி இருக்கு. நான் வெளியெல்லாம் போய் பார்க்க மாட்டேன், நீங்களும் வெளியே போய் பார்க்காதீங்க. உங்களுடைய சுற்றுப்புறத்தை கவனிங்க, உங்களுடைய சொந்தக்கார கவனிங்க. அதாவது நடுத்தர ஏழை மக்களை, என்னை போன்றவர்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கவனிச்சிங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் நீட்டுக்கு முன்னால மருத்துவம் என்பது நமக்கு சாத்தியமற்ற ஒன்று. எழுதி தருவேன். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தில், உங்க நண்பர்கள் வட்டாரத்தில் நிச்சயமாக மருத்துவத்தை படிப்பவர்களை நீங்கள் பார்க்க முடியும். அதை தாண்டி ஏழைகள் மருத்துவத்திற்கு சேர்ந்தார்கள் என்று நீங்க படிக்க முடியும். படிப்பதை விட்டுருங்க, அனுபவத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நம்மை போன்றவர்கள் பிள்ளைகள் மருத்துவம் படிப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. என்னோட குடும்பத்திலேயே என்னுடைய சொந்தக்காரங்களில் அவனுடைய மகன் 2 பேர்த்த இன்னைக்கு மருத்துவன் ஆக்கிட்டான். அவன் அதே குறிக்கோளாக இருந்தான், என்னுடைய மகன் மருத்துவர் ஆகணும்னு சொல்லியே போராடினான். அவனுடைய பணி, அவன் வேலை செஞ்சு, அவங்களுடைய மனைவி தொடர்ச்சியாக பணி செய்து அவனுடைய 2 மகன்களை கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு இருவருமே மருத்துவர் ஆயிட்டாங்க. நீட்டுக்கு முன்னால இது அவர்கள் கற்பனைக்கும் கனவிலும் நடக்காத ஒன்று. இது கஷ்டப்பட்டு அவங்க டாக்டர் ஆனது. இன்னொன்று, எங்க சொந்தக்காரில் ஒரு பொண்ணு போற போக்கில் நீட் எழுதி பாஸ் பண்ணி மருத்துவர் ஆயிட்டான். ஒரு பொண்ணு சாதாரணமாக நீட் தேர்வை எடுத்து எழுதி
மருத்துவராய் இன்னைக்கு மருத்துவர் ஆயிட்டாங்க. இதுதான் அவனுங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த அதிகார வர்க்கம், பணக்கார வர்க்கத்துக்கு ஒரு ஏழையும் நம்ம பிள்ளைகளுக்கு மேல டாக்டரா வரானேன்னு சொல்லி வயிற்றெரிச்சல் பொறாமையில தான் இப்படி பேசுறானுங்க. அநேகர் சொல்லுவாங்க, நீட்டுக்கு தயாராவது மிக கஷ்டம், பணக்காரன் அவன் கோச்சிங் சென்டர்ல படிக்கிறான், பணக்காரன் அவன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு வரான். அதெல்லாம் உண்மைதான். இங்க பணக்காரனுக்கு தான் எல்லாவற்றிலையும் முன்னுரிமை இருக்கு. பணம் என்பது எல்லாத்தையும் கொடுத்துரும். பணத்தால் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். பணம் மிகப்பெரிய முன்னுரிமை அவனுக்கு கொடுக்குது. அது நீட்ல மட்டுமில்ல, எல்லாவற்றிலுமே பணக்காரனுக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டுன்னு புரியணும். அவன் பணம் மிகப்பெரிய முன்னுரிமை, அவன் மிக பெரிய அளவில் சேர்த்து வச்சிருக்கான். ஆனா அன்றைக்கு மருத்துவ படிப்பு ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் எட்டாத கனி 100%. இன்னைக்கு முயற்சி செய்தால் நடுத்தர குடும்பத்தில் நிச்சயமாக மருத்துவராக வரலாம். நீட் தேர்வின் மூலமாக கடுமையான முயற்சி செய்தால் பரம ஏழை குடும்பத்திலிருந்து கூட அவங்க மாணவியோ அவர்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக மருத்துவராக வரலாம். இன்னைக்கு எட்டும் கனி, அன்னைக்கு எட்டாத கனி. மற்றபடி பணக்காரனுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறது எல்லாவற்றிலுமே இருக்கு. ஆனா இவ்வளோ சுரண்டிக்கிட்டுமே, இவ்வளோ நம்மகிட்ட பிடுங்கிக்கிட்டுமே, நம்முடைய உழைப்பை முழுக்க முழுக்க சுரண்டியுமே இந்த பணக்கார வெறி பிடித்த ஜந்துகளுக்கு நம்ம மேல உள்ள பொறாமைகள், அரிப்புகள்லாம் இன்னும் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாவற்றையுமே எங்களிடமிருந்து பிடிங்கிட முடியாது. ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஒரு செய்தி படித்தேன். மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவன் வீட்டில் கல்யாணம், மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். மாப்பிள்ளை அதை விட கோடீஸ்வரன், எண்ணற்ற கார்கள் கொடுக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு திருமணத்தில் ஆயிரக்கணக்கான கார்கள் நிற்பதை நான் பார்க்க முடியுது. அப்படி பிரம்மாண்ட முறையில் திருமணம் செஞ்சு வச்சான். முதலிரவு அறை நீங்கள் கதவை திறந்து, இது வீடியோவே வந்தது, கதவை திறந்தா கதவு திறந்த இடத்துல பூக்களை அப்படியே அள்ளி இறைச்சிருந்தாங்க. ரோஜா பூக்கள் அள்ளி இறைச்சி, மல்லிகை பூக்கள். அந்த பூ அலங்காரத்துக்கு மட்டுமே அந்த முதலிரவு அறைக்குள்ள பல 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 லட்சம் அவனுக்கு செலவு பண்ணியிருந்தானுங்க. செலவு பண்ணி அது மிகப்பெரிய அளவில் வீடியோவை எடுத்து போட்டு ஒரு ஏழைகளுக்கு எரிச்சலை மட்டும் செஞ்சிருந்தாங்க. ஆனால் இயற்கை அப்படிங்கிறது வேற. அந்த முதலிரவு அறைக்கு வந்த அந்த மாப்பிள்ளை படுத்துங்கிட்டான். என்ன காரியத்திற்காக அந்த அறை இருந்ததோ அந்த காரியம் அங்கே நடைபெறல. இவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவன் தூங்கினது தான் மிச்சம். அந்த மாப்பிள்ளை ஒரு சோப்லாங்கி போல தூங்கி விட்டான். அதே சமயத்தில் நம்மை போன்ற ஒரு குடும்பத்தில், அதாவது ஏழைகள் நடுத்தர குடும்பத்தில் அங்கே ஒரு முதலிரவு நடக்குது. வெறும் பாய் தலையான தான் தம்பதிகள் தான். இரவு முழுக்க விழித்திருந்து சந்தோஷமா இருந்தாங்க இருவருமே. உன்னை புரிஞ்சுக்கணும் கோடீஸ்வரன், நீ எல்லாவற்றையும் எங்களிடமிருந்து பிடிங்கிற முடியாது. எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய திறமை, எங்களுடைய தைரியம், எங்களுடைய துணிச்சல், எங்களுடைய தன்னம்பிக்கை, இது எல்லாவற்றையுமே நீ பிடிக்க முடியாது. அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோ. அதை தாண்டி இந்த இயற்கை அன்னையுடைய இந்த ஒத்துழைப்பு, நான் உண்மையாக இந்த முதலிரவு சம்பவம் அதை படித்தப்ப எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் சிரிப்பையும் கொடுத்து, முதலிரவுக்கு தயாராக வருஷம் பூரா அவன் தயாராக இருக்கணும். பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி திருமணம் நடக்குது. ஊரையே பொறாமைப்படுத்தும் விதமாக திருமணம் நடக்குது. ஊரையே பொறாமைப்படுத்தும் விதமாக முதலிரவு அறை அலங்காரப்படுத்தப்பட்டது. ஆனால் வந்த மாப்பிள்ளை சும்மா தூங்கினான், அங்கே ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இயற்கை அன்னை நம்மை போன்ற ஒரு தம்பதிகள் அந்த இரவு வெறும் பாய் தான் தலையான தான் இரவு முழுக்க சந்தோஷமா இருந்தாங்க. அதனால இந்த கோடீஸ்வரனுங்க சும்மா திட்டமிட்டு நீ என்னதான் இந்த ஏழை மக்களை வஞ்சிக்க முயற்சித்தாலும் இயற்கை அன்னை எங்கள் பக்கம்தான் நிற்பார் என்பது உண்மை. நன்றிகள்.